நண்பர்களே, இன்னைக்கு என்ன கிழமை பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு நல்ல நாள். அடையப்பா தை பிறந்தாலும் வழி பிறக்கணும். தை மாதம் 1ஆம் தேதி ஒரு தரமான நாள். நண்பர்களே, இந்த நாள் இனிய நாளாமைய எல்லா உலகிலும் வேண்டிக்கிறேன். ஆடி ஐயோ சாரி நண்பர்களே, ஆடி வெள்ளியா நண்பர்களே? ஓ நீ ஆடி ஒன்றா, நான் தை ஒன்று நண்பர்களே, மன்னிச்சிருங்க நண்பர்களே. இப்படித்தேன் நண்பர்களே, அப்பப்போ மறந்து போயிடுறேன். சரி ஆடி மாதம் ஆவி பறக்க சாப்பாடு. அடாப்பா ஆவி மாதம் ஆவி பறக்க சாம்பார் சாப்பாடு. நண்பர்களே ஐயோ கிளம்பு தெரியாமல் சொல்லிவிட்டாடா. அப்படித்தான் அப்போ மறந்துடுவேன். இருப்பேன் எனக்கு இனி வேலை சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீ சொல்றது, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது நீ விடுத்தா. நீ உன் வேலையை நீ செய்கிற, என் வேலையை நான் செய்கிறேன். நீ நான் அப்புறம் என்ன பண்ணுறது? என்ன சுட்டு பொசுக்குது? அட பாவிகளா, என்ன அப்படி சுடு நண்பர்களே. சுட இன்னைக்கு ஆடி மாதம் 1ஆம் தேதி. சும்மா சொன்ன, எனக்கு தெரியும் ஆடி மாதம் இன்னைக்கு ஒன்று. நான் உங்களுக்கு சும்மா காமெடி ஒன்று நண்பர்களே. இல்லை காமெடி ஒன்று. ஜனவரி பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரி ஏப்ரல் மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர். எனக்கு தெரியாதா? நவம்பருக்கு அடுத்து அதுக்கடுத்து வர மாதம் வரும். நவம்பரு டிசம்பரு தமிழ் மாதங்கள் சொல்லு. போதும் அந்த தட்டு போதும். தை மாசி பங்குனி உனக்கு இந்த உள்ள போய் சாப்பிடு. காலையில எப்போதுமே கம்மியா குடியா, உனே மாதிரியே குடிக்காதே. வந்துட்டாண்டா காலை. வந்துட்டாண்டா காலை. இனி என்ன இவனுக்கு இங்கு வேலை? இந்த ஓடு சாப்பிடாங்க போய் அங்கே போய் அந்த உள்ள போய் ஓடு. இப்பா என்னப்பா மதுக்கு என்ன சாப்பாடு பண்ணிக்கி? சாப்பாடு நான் சாப்பிடுக்கிறேன். நீ ஏன் ஆறட்டும். மது அடிக்காதப்பா. நண்பர்களே, வந்துட்டாண்டா காலை. இனி இவனுக்கு இங்கு என்ன வேலை? ஆடி மாதம் 1ஆம் தேதி மகள் சட்டைக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க. தங்கப்பிள்ள ஓட சமயம் ஓட வெளியே கையை விடுறா. அப்பா கட்டை சாப்பிடுறேன் விட்டுறா. இருப்பா அவசரப்படாதீங்கப்பா. எனக்கு பிடிக்காது அந்த அவசரம். பொறுமை தான் எனக்கு பிடிக்கும். சும்மா அவசரப்பட்டு இருந்தால் டென்ஷன் ஆகிடுப்பா. நண்பர்களே, ஆடி மாதம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி தயவு செய்து கமெண்ட் பண்ண மாட்டேங்க. பண்ண வேண்டாம், பண்ண மாட்டேங்கன்னு தெரியும் எனக்கு. போதுமா? அங்கே போய் பிள்ளைகளுக்கு யாராவது கொடுப்பல வாங்கிடு. அதெல்லாம் எந்த பிள்ளை வாங்க முடியும்? மீசமணி இது மதுக்கு நண்பர்களே. மது பாவத்தினுடைய சாப்பிடும் கொஞ்சமா. ஆவி பறக்க இன்னைக்கு சாப்பாடு காலையே ஓடு. ஐயோ சுட்டுடுச்சு நண்பர்களே. ஓகே ஆறட்டும். மது நீ சாப்பிடுங்க. டக்கு சாப்பிடுங்க. முட்டைக்கோஸ் பண்ணி வைக்கவா? சாப்பிட்டாப்பா கொஞ்சம் வைக்கிற முட்டைக்கோஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும்டா. சாப்பிட்றா. ஓகே முட்டைக்கோஸ் வச்சு விட்ருவோம். முட்டைக்கோசு சாப்பிடுங்க. முட்டைக்கோசு சாரி முட்டைக்கோசு இதுவே வேணடா. போதுமாடா பாரு உனக்கு. காக்கா கூட கொஞ்சம் கூட திங்க. காக்கா குழியோட கொஞ்சம் கூட திங்க. இது சர்மி அம்மாவுக்கு. அப்பா சுட்டு பொசுக்குதுப்பா. அப்படித்தான் அம்மா வித்தியாசமானவா. அப்பா குக்கு இதுக்கு மாதிரி கூப்பிடாடா. போமா ஓகே சரி நண்பர்களே, உங்க வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்க. இந்நிகழ்ச்சியை தூத்து வழங்குவோர் மதுரை 14 ஆடி மாதம் இறங்கிதுல. இன்னைக்கு சரியான ஆஃபர் போட்டுருக்காரு சார். எல்லாருமே நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணுங்க. தயவு செய்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. செம்மையாக இருக்கணும் போல.
சாப்பிடுப்பா. அப்பா மேல நட்டது. ஆஹா, முன்னாடி கை ஒன்று இருக்கே செம. இன்னைக்கு ஆடி ஒன்று வாசி நம்ம வீட்டில் வெஜ்ஜு தான் நண்பர்களே, இல்லைனாலும் வெஜ்ஜு தான். வேணும் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் ட்ரிப் வேணும் நினைச்சிச்சு. செகண்ட் வந்து சாப்பிடு. சுட்டுதே. சாப்பிடு 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 சாப்பிடு. ஆஹா சும்மா நம்மளே ஆடி மாதம் இந்த மாதிரி சுட சுட வரும். உங்கள் வீட்டில் கட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிடுப்பா. வேமா சாப்பிடு வேமா சாப்பிடு வேணும் வந்துச்சு. மதுவுக்கு இந்த வெளிநாட்டில் ஒரு மேடம் சர்மிளா மேடம் அது கமெண்ட் பண்ணுங்க, லூஸ் மாதிரி மதுவை பேசாதீங்க. நான் எங்கே லூஸ் மாதிரி பேசினேன்? சிரிப்பை பாருவே லூஸ் பண்ணுங்க பய உள்ள மகளை. காலையில் சோத்தை திண்டாச்சு. இட்லி வைக்கலாமா எனக்கு? என் டீமுக்கு இப்படி பண்ற? அது நேத்து வச்சா 4 இட்லி அப்படியே இருக்கு. வா வா மது இங்க வான்றல வா. இல்ல நேத்து காலையில இட்லி வச்சோம், திங்காம எங்கேயோ போய்விட்டு மதியானம் 2 மணிக்கு வந்துட்டு இப்போ இட்லி வைக்கலையா வச்சு வேஸ்டா போறதா. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சுடுதுல என்ன பண்றது? ஓகே ஓகே நண்பர்களே, ஆடி மாதம் 1ஆம் தேதி இந்த காலை வேளையில் உங்களை சந்திச்சதில் உண்மையிலே சந்தோஷமாக சத்தியமாக இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஆடி மாதம் 1ஆம் தேதி இனிய காலை வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். எனக்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட்டு போட்டு சும்மா ட்ருன்னு பண்ணிவிடுங்க. எல்லாரும் சந்தோஷமாக ஹேப்பியாக இருங்க. மது பழக்கத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடுங்க. குடிக்காத நண்பர்களே உங்களுக்கு தான் அந்த பதிவு. குடிக்காதீங்க, குடும்பத்தை கவனமாக பாருங்கள். ரெண்டாவது ஒன்று குறிப்பான விஷயம், பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு மெதுவாக ஓட்டி போங்க, அவசரப்படாதீங்க. இதுதான் நம்மளுடைய அட்வைஸ். ஆமாம், சும்மா ஹெல்மெட் போட்டு ஓகேண்ணா.